பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாடகத்துல உலகழிவு நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஸோ அதனால இதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க கர்மாதீத் ஆயிடணும். உடலை மறந்த நிலைக்கு வந்துடணும். அதுதான் உங்களுடைய வேலை. ஸோ உலகம் அழிந்தாலும் நம்மளுடைய உயிர் பிரிகிறது கன்ஃபார்ம் இல்லையா? அது எப்போ வேணாலும் போகலாம். அதுக்கு தயாரா இருக்கணும். அகமதாபாத்ல வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு வருஷத்துக்குள்ள. திடீர்னு ஒரு காலேஜ் கேன்டீன்ல போய் இடிச்சு நிறைய பேர் இறந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உள்ள ஃப்ளைட்ல இருந்தவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா டேக் ஆஃப் ஆகி ஒரு சில செகண்ட்ஸ்லயே நடந்துருச்சுன்றாங்க. 30 செகண்ட்ஸ்லயே எதுலயோ. உள்ள 4 பிகேஸ் வேற இருக்கிறாங்க, 4 பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க. அப்ப நிறைய பேருக்கு டவுட், என்ன பாபா குழந்தைங்களுக்கு இப்படி ஆகி இருக்குது அப்படின்ட்டு. பாபா தான் அச்சானக்கு திடீர்னு நடக்கும் தானே சொல்றாரு. அதுக்கு தானே எவரடியா இருக்க சொல்றாரு. இந்த நொடி கடைசி நொடின்னு எல்லாம் புரிஞ்சுக்க சொல்றாரு. எப்ப மரணம் வந்தாலும் அது திடீர்னு தான் வரப்போகுது, சொல்லிட்டா வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால நம்ம கவனமா இருக்கணும். அப்படின்னா என்ன, அதுக்கு ப்ரிப்பரேஷன். இந்த உலகத்தின் எந்த விஷயமும் யோசிக்க கூடாது, நினைவே வரக்கூடாது. நான் அப்பா கிட்ட போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போக போறேன், இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். ஸோ பாபா முன்னாடி வந்து கேட்கும் பொழுது மதுபன்ல நமக்கு அது பயங்கரமா இருக்கும், என்னுடைய குழந்தைங்களேன்னு சொல்லும் பொழுது. ஏன்னா பாபா சொல்றாரு 2 விஷயம் நடக்குது. இது ஒன்று, இது ஒரு மிலிட்ரி இல்லையா? மிலிட்ரியில எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த ஆன்மீக மிலிட்ரியில ஞானத்தின் விஷயத்தை தான் பேசுவோம். ஆனா அந்த மிலிட்ரியில இருக்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்துடைய ஞாபகம் வரும். ஆனா இங்க இந்த மிலிட்ரி தான் குடும்பமே. நம்ம குடும்பம் மதுபன்ல இருக்கிறதோ சென்டர்ல இருக்கிறதோ நம்ம குடும்பம். ஸோ இந்த போதை இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றார். இந்த குடும்பத்துல ஞானத்தை மட்டுமே பேசிக்கிறோம். இது வெளியில நடக்காது இல்லையா? மதுபன்ல ஞானத்தை பத்தி மட்டுமே பேசுவோம். வெளியில போனா மற்ற விஷயங்கள் தான், ஆபீஸ்ல ஸ்கூல்ல இங்கெல்லாம் பேசுவாங்க. அப்ப கொக்கும் அன்னப்பறவையும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜென்ரலா வந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க, இப்போ ஒரு இமயமலைக்கு போறாங்க, திருப்பதிக்கு போறாங்க, சபரிமலைக்கு போறாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. மறுபடியும் அதே பழைய உலகத்தின் பழைய விஷயங்களே தான் பண்ணுவாங்க. அவங்க குணமும் மாறாது. ஒருவேளை திரும்பியே வரலன்னா, ஏன்னா ஒரு சில இடங்கள் போனா அங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக யாத்திரை தான் நாம் இப்ப போறோம். திரும்பி மரண உலகத்துக்கு வரமாட்டோம். திரும்பி வரும்போது இது சொர்க்கம் ஆயிடும். இது எவ்வளவு சூப்பரான யாத்திரை இல்லையா? அந்த போதை இருக்கணும். ஏன்னா இந்த ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சா பத்தாது, இதை நினைவு பண்ணாதான் அந்த போதை இருக்கும். இப்ப அந்த உலகியல் நாடகம் நடிக்கிறவங்க யாருமே நான் இந்த ட்ரெஸ் போட்டு, அதாவது ஆத்மாவாகிய நான் இந்த ட்ரெஸ் போட்டு இந்த நாடகம் நடிக்கிறேன், இப்ப வீட்டுக்கு போக போறேன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடம்பு வேற ட்ரெஸ் போட்டு நடிக்குதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க உடலின் உணர்வுகள்ல தான் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு தான் இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸை விட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்து வேற ஒரு பார்ட்டை நடிக்க போறோம் அப்படின்ற ஞானம் இருக்குது. அதுலயும் இது வந்து 84 பிறவிகளின் பழைய ட்ரெஸ்ன்றாரு இந்த உடம்பு. குழந்தை புதுசா பிறந்தாலும் அது பழைய உடம்பு தான். ஏன்னா பஞ்ச தத்துவத்தினால இருக்கு. இந்த பஞ்ச தத்துவத்துடைய வயசு 5000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப கந்தலான நூலை வச்சு செய்யற ட்ரெஸ்ஸும் பழைய ட்ரெஸ் தானே.
ஸோ அதை புரிஞ்சுக்க சொல்றாரு. அப்ப இதை விடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? புது உலகத்துல புது உடம்பு எடுக்க போறீங்க, லக்ஷ்மி நாராயணன் மாதிரி. ஸோ அந்த போதை இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ இதை கொஞ்ச நேரம் நம்ம நினைவு பண்ணலாம். உலகம் அழிய போகுது. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே நாம் மறக்கணும். எப்படி மறக்கிறது? நான் போக போற இடம் புத்தம்புது உலகம். அங்க எல்லா உறவுகளும் சதோபிரதானமா இருப்பாங்க, ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. அவர்களுடைய பார்வை பரிசுத்தமா இருக்கும், வார்த்தை இனிமையா இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்துக்கு போக போறன்றத நினைக்க நினைக்க இந்த துக்கம் நிரம்பிய பாவப்பட்ட இந்த உலகமே புத்தியிலிருந்து மறந்துடும். உலகம் அழியறதுக்குள்ள இதை மறந்தீங்கன்னா தான் குஷி குஷியா உடம்பு விட்டுட்டு போவீங்க. அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய உறவுகள் உங்களை பிடிச்சி இழுக்கும். அடுத்தது, கடவுளே நேரடியா என்னோட குழந்தை நீ அப்படின்னு சொல்றார். ஸோ அவருடைய குடும்பத்துல நான் இருக்கிறேன். வெறும் ஞானத்தின் விஷயத்தை பத்தி மட்டுமே பேசுறோம்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இப்ப பாதிரியார்கள் முஸ்லிம் மதத்துல எல்லாம் 7-8 வருஷம் படிப்பாங்க பைபிள் ஸ்டடின்னு. அவங்க ஒன்றும் ஃப்ரீ டைம்ல எந்த நேரமும் பைபிளை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. எப்படா கிளாஸ் முடியும்னு நினைப்பாங்க. ஏன்னா அது ஒன்றும் புரியாது. ஆனா இங்க எளிமையானது இல்லையா? யாராவது தப்பு பண்ணா கூட நம்ம இப்படி பண்ணக்கூடாது, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ நாம இப்ப யாத்திரை போயிட்டு இருக்கிறோம். சபரிமலைக்கு போறவங்களுக்கு அட்லீஸ்ட் போயிட்டு வர வரைக்குமாவது நம்ம தூய்மையா இருக்கணும், அன்பாதான் பேசணும், கோபப்படக்கூடாது ஞாபகம் இருக்கும். அது மாதிரி இது லைஃப் லாங் யாத்திரை. அப்படி யாத்திரையில இருக்கிறன்றது ஞாபகம் இருக்கணும். திரும்பி வரப்போறது கிடையாது. அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். திரும்ப இந்த துக்கப்பட்ட உலகத்துக்கே வர்றது கிடையாது இல்ல. சபரிமலை அந்த மாலையை கழட்டின உடனே அது வரைக்கும் சாமி சாமின்னு கூப்பிட்டவங்கலாம் திட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆனா இங்க அவ்வளவு தெய்வீகமா இருக்கக்கூடிய உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த போதையில இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த நஞ்சு போன ட்ரெஸ், அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு புத்தம்புது ட்ரெஸ்ஸை எடுக்க போறேன், அந்த போதை இருக்கணும். நாம அதாவது பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாவிகள்ன்றாங்க எல்லா மதத்திலுமே. யார் முன்னாடி போய் சொல்றாங்க? தேவதைகள் முன்னாடி போய் சொல்றாங்க. ஆனா பாபா நாம போய் இப்ப அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா அந்த தேவதையாக நம்ம மாறுறோம். சுயம் கடவுளே நம்மள மாத்துற. இங்க எல்லாம் பந்தனத்துல இருக்கிறாங்க, அதனால துக்கத்துல இருக்கிறாங்க. அந்த துக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் பாபாவை கூப்பிட்டோம். அதனால அவர் சொல்றாரு, இந்த ராவண ராஜ்யமே முடிய போகுது, ராமராஜ்யம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிறவங்க மேல இருக்கிற பற்ற நீக்குங்கன்றார் பாபாவை மாதிரியே. அதான் பாபாவுக்கு சமமாகிறது. பாபாவுக்கு யார் மேலேயுமே பற்று கிடையாது இல்லையா? அதே மாதிரி நம்மளையும் பற்று இல்லாதவராக ஆக்குறார். அதான் படைப்பவர். படைப்பவர்னா கீதையில நான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்னு இருக்கும். ஸோ கலியுகத்தின் சுகமும் நம்மளை இழுக்கிறது கிடையாது, துக்கமும் இழுக்கிறது கிடையாது. அப்படி மாஸ்டர் படைப்பவராக நான் இருக்கிறேன். ஸோ இப்போ உலகம் அழிஞ்சுதான் ஆகணும்.
ஆனா புது உலகத்தை படைக்கிறதுக்காக கடவுள் மறைமுகமா வந்திருக்கிறாருன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நான் மட்டுமா மறைமுகமா வந்திருக்கிறேன், நீங்க கூட தான் மறைமுகமா வந்திருக்கிறீங்கன்ற. இல்லையா? தேவதைகள் தெய்வம்னு வழிபடுறாங்களே, நம்மளும் மறைமுகமா தான் ஐயப்பன், முருகன் அப்படி நாம வந்திருக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, ஆமா, உடம்பு கிடையாது, ஆத்மா. அப்ப ஆத்மா உடம்புக்குள்ள மறைஞ்சுதானே இருக்குது. பாபா பிரம்ம உடம்புல இருக்கிறாரு. சிவபாபா மட்டும் இல்ல, பிரம்மா பாபாவோட ஆத்மாவும் மறைஞ்சுதான் இருக்குது. அததான் ராமாயணத்துல ராமர் மறைஞ்சிருந்து வாலி மேல அம்பு விட்டு கொன்னாரு. மறைஞ்சிருந்துன்றது அர்த்தம் அந்த உடம்புக்குள்ள இருக்கிறாரு. ஞானம்ன்ற அம்பு விடுறாரு, விட்டு அசுர குணத்தை அழிக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப நான் மறைமுகமாக இருக்கிறேன்றது அததான் குப்தம்னு பாபா அடிக்கடி சொல்லுவார். சோ நமக்கு உடம்புக்கான பேர் இருக்குது, பாபாவுக்கு உடம்பே கிடையாது. இல்லையா? சிவன்னு சொன்ன உடனே நமக்கு லிங்கம் தானே ஞாபகம் வருது. இப்ப முருகனோ ஐயப்பனோ சரஸ்வதியோ லக்ஷ்மியோ கிருஷ்ணரோ யார இயேசுவோ யார நினைச்சாலும் உடம்பு தான் ஞாபகம் வருது. ஆனா சிவனை நினைத்தால்தான் லிங்கம் ஞாபகம் வருது. லிங்கம்னாலே வெறும் ஆத்மா தான். அப்ப அதிலே ப்ரூவ் ஆகுது அவருக்கு உடம்பு கிடையாது அப்படின்ட்டு. சோ இப்ப மட்டும்தான் இவ்வளவு நாள் உடம்பு மேல அன்பு வச்சோம். இப்ப உடம்பு மேல அன்பை விட்டுட்டு உடலற்ற சிவத்தந்தை மேல அன்பு வைக்கிறோம். அதன் மூலம் அவரை மாதிரி மோகஜித் பற்றை வென்றவராக நாம ஆகிறோம். பற்று மட்டும் இல்ல, காமம் கோபம் எல்லா விகாரத்தையும் வென்றவராக ஆகிறோம். ஏன்னா எல்லாரும் காமம்ன்ற நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்கன்ற. அதனால இந்த பழைய உலகத்தை அழிக்கிறதுக்குத்தான் பாபாவே வராருன்னும் பொழுது பாபா எப்படி இதன் மீது பற்று வைப்பாரு? இல்ல, கடவுளை வெட்டியான்னுவாங்க. வெட்டியானுடைய வேலையே பணத்தை எரிக்கிறது தான். அவன் எப்படி பணத்து மேல பற்று வைப்பான்? அந்த மாதிரி உடம்புன்றது ஒரு பணம்ன்றார். திரும்ப திரும்ப அதை சொல்றார். சோ நம்மளுமே சேர்ந்துதான் சொர்க்கத்தை நினைக்க நினைக்க இந்த உலகம் அழியுது. அப்ப நம்மளும் சேர்ந்துதான் உலகத்தை அழிக்கிறோம். ஏன்னா இந்த அழுக்கானவர்கள் அழிஞ்சாதானே அமைதியான சொர்க்க ராஜ்யம் உருவாகும். அதுக்காக தான் உலக அழிவு நடக்குது. ஏன்னா இப்ப யாருக்குமே சுகம் இல்லையே, எல்லாரும் துக்கத்துலதான் இருக்கிறாங்க. ஏன்னா அழுக்கான உலகமா இருக்குது. அப்ப சுகமான உலகத்தை பாபா தான் ஸ்தாபனை பண்றார். அததான் சிவாலயம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த உயிரோட்டமான சிவாலயம் இல்ல சிவன் கோயில், இங்க இருக்கிறது ஜடமான கோயில், லிங்கம் இருக்கிறது. ஆனா உயிரோட்டமான சிவன் கோயில்னு ரெண்டு இடத்த சொல்லலாம். ஒன்னு சிவன் இருக்கிற பரந்தாமம், இன்னொன்னு சிவன் உருவாக்குன சொர்க்கம். ஆனா அங்க சிவன் இருக்க மாட்டார், தேவதைகள் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்க உயிரோட்டமா. ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் தான் இந்த சொர்க்கத்தின் அதிபதி. அப்படி பூஜைக்குரியவராக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு பூஜாரியா ஆகி இருக்கிறீங்க. இப்ப பூஜைக்குரியவரா ஆகிறதுக்காக ஞானம் கிடைச்சிருக்குது. அதனால இப்ப நாம லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போய் தலை வணங்க மாட்டோம், ஞானத்தை கொடுப்போம் அங்க போய். அல்லது யோகா பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஆக போறேன், எனக்கு இவ்வளவு பூஜை பண்றாங்க, இவ்வளவு அலங்காரம் பண்றாங்கன்னு போதை ஏத்திக்குவோம். ஏன்னா அவங்களுடைய ராஜ்யத்துல நம்ம உயிரோட்டமா போறோம். தேவதையாக நாம தான் இருந்தோம், இப்ப கிடையாது. சோ இது நமக்கு ஞாபகம் இருக்கணும்.
ஸோ இதை பயிற்சி பண்ணலாம் நம்ம. இந்த துக்கம் நிரம்பிய உலகத்திலிருந்து புத்தியை முற்றிலும் நீக்கி ஒரு சிவபாபாவோட மட்டும் புத்தியை இணைக்கிறேன். ஏன்னா அவரை நினைக்க நினைக்க நான் தூய்மையாகிறேன். அவரை நினைக்க நினைக்க எனக்கு ஆஸ்தி வருது. இப்படிதான் நினைக்கணும். வெறும் ஒளிப்புள்ளியா பார்க்கறது இல்லை. அதனால என்ன கிடைக்குது அதையும் சேர்த்து நினைக்கணும். அவர் கொடுத்த ஞானத்தையும் சேர்த்து நினைக்கணும். அப்பதான் அந்த குணங்கள் நமக்கு தாரணையாகும். ஸோ நீங்க வந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட மட்டும் புத்தியை இணைப்பேன்னு சொன்னனே பாபா, இப்ப நீங்க வந்துட்டீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்ப உங்களோட மட்டும் புத்தியை இணைக்கிறேன். இந்த உலகத்தின் எந்த மனிதனோடும் ஒரு வினாடி கூட நான் புத்தியை இணைக்க மாட்டேன். இந்த உலகத்தின் எந்த விஷயத்தையும் ஒரு வினாடி கூட நினைக்க மாட்டேன். அப்ப இந்த உலகத்தின் கவர்ச்சியிலையும் சிக்க மாட்டேன். இந்த உலகத்தின் துக்கத்தின் தாக்கத்திலையும் நான் வரமாட்டேன். பாபா வர்றது இந்த பழைய உலகத்தை அழிக்கிறதுக்கு தான். அப்ப எப்படி அவருக்கு இந்த பழைய உலகத்தின் மீது பற்று இருக்கும்? ஸோ பாபா நம்ம மூலமா தான் எல்லாம் பண்றார். ஸோ பாபா மாஸ்டர் படைப்பவர்னா சரி, பாபா படைப்பவர், நாம மாஸ்டர் படைப்பவர். இப்போ பாபா இந்த பழைய உலகத்தை அழிப்பவர்னா நாம மாஸ்டர் அழிப்பவர். அப்ப நாம எப்படி இந்த பழைய உலகத்தின் மீது பற்று வைக்கலாம்? அதனால அவரை மாதிரியே பற்று இல்லாம இருக்கிறோம். ஏன்னா அதன் மூலமா தான் அமைதியான உலகம் உருவாக போகுது. அந்த உயிரோட்டமான சிவாலயத்துக்கு நாம போறோம். அங்க உயிரோட்டமான லக்ஷ்மி நாராயணனாக நாம ஆகிறோம். எனக்காகவே சிவபாபா கட்டின கோயில் அப்படிங்கிறது சொர்க்கத்துக்கு போன பிறகு ஞாபகம் இருக்காது. ஆனா இப்ப ஞாபகம் இருக்குது இல்ல? அதனால அதை நான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நினைச்சு நினைச்சு அந்த போதையை ஏத்திக்கிறேன். எனக்காக சொர்க்கத்தையே உருவாக்குறார். பக்தியில நடந்தே இமயமலைக்கு போறாங்க, சபரிமலைக்கு போறாங்க, திருப்பதி பழனி மலைக்கு போறாங்க, பட்டினி கிடக்குறாங்க. எந்த கஷ்டமும் கொடுக்கல. ஜஸ்ட் என்ன நினை, சொர்க்கத்தை நினை, அவ்வளவுதான் சொல்ற. இதன் மூலம் உயிரோட்டமாக நானே அந்த நாராயணனாக மகாலட்சுமியாக ஆகிறேன்னா, இதைவிட முக்கியமானது உலகத்துல என்ன இருக்குது அதை நினைக்கிறதுக்கு. என்ன காரியம் செஞ்சாலும் பாபாவையும் நான் அடைய போற ஆஸ்தியம் தவிர வேற எதையுமே நான் நினைக்க மாட்டேன். ஸோ நான் இப்ப மறுபடியும் பூஜைக்குரியவனாக ஆகிட்டு இருக்கிறேன். நாராயணனா ஆகிட்டு இருக்கிறேன். அதனால நான் யாருக்கும் இப்ப தலை வணங்குறது கிடையாது. உயிரோட்டமா நாராயணனா நானே ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ தேவதைகளாக இருந்துட்டு போனவங்களுடைய சித்திரங்களை தான் கோயில் கட்டுறாங்க. குறிப்பா பிர்லா நிறைய லக்ஷ்மி நாராயணன் கோயிலை கட்டினாராம். அப்ப அவங்களுக்கு சேவை செய்யணும்ல, அவ்வளோ பக்தி பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கணும்ல. அப்ப அவங்களுக்கு யுக்தியா புரிய வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் இருக்கும். உலகில் சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க,
கோயில் கட்டுற எங்களுக்கு தெரியாததா இவனுக்கு தெரியும்னு நினைப்பாங்க. அதனால பாபா சொல்றார், தாய்மார்கள் போய் புரிய வைங்க. இப்ப சிவானி தீதி புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்க மேல ஒரு மரியாதை இருக்குது. உலகத்திலே நம்பர் 1 ஆன்மீக பேச்சாளரா இருக்கிறாங்க. ஸோ அவங்க மெயினா அந்த சேவை பண்ணணும். ஸோ யுக்தியா புரிய வைங்க. இவங்களுடைய சரித்திரத்தை நாங்க சொல்றோம் அப்படின்னு ரொம்ப சுவையோட புரிய வைக்கணும்ன்றார். சில தாய்மார்களுக்கு சென்டருக்கு போறதுக்கெல்லாம் அனுமதி கிடைக்காது. பாபா சொல்றாரு, பரவாயில்ல, வீட்டில் உட்காந்துக்கிட்டே நினைவு பண்ணுங்க. எப்படியும் முரளி கிடைச்சிடும் இப்போ இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால. நான் சிவபாபாவோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை? அதனால சென்டருக்கு வந்தாதான் நினைவு நல்லா இருக்கும், மதுபனுக்கு வந்தாதான் நினைவுல நல்லா இருக்கும், வீட்டுல நினைக்கவே முடியாதுன்றதெல்லாம் தப்புன்ற. ஸோ நீங்க ஞான மேகங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக மதுபனுக்கு வரீங்க, அவ்வளவுதான். மற்றபடி எங்க இருந்து வேணாலும் பாபாவை நினைக்க முடியும். போதையா ஆக்சுவலா மதுபன்ல இருக்கிறவங்கள விட வெளியில இருக்கிறவங்க தான் உருகி உருகி நினைக்கிறாங்க. அதனால அவங்க மதுபன்ல இருக்கிறவங்களோட உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா நேரடியா பாபா கேட்கும்போது அது நல்லா இருக்கும். எப்படி கடவுளே வந்து நமக்கு புரிய வைக்கிறாருன்னு பார்க்கும்போது மெய்சிலிர்ப்பா இருக்கும். ஆனாலும் அந்த உணர்வோட கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம வந்து பிறப்பு இறப்பு சக்கரத்துல வரும். பாபா அப்படி வர்றது கிடையாது. ஆனா அதுக்காக பிறப்பு எடுக்காதவர்னு சொல்ல முடியாது. வந்ததுனால தானே சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஒரு வயோதிகர் உடல்ல டைரக்டா பிரவேசம் செய்யறார். நீங்க வந்து தாயின் கர்ப்பத்துல சின்ன குழந்தையுடைய உடம்புல பிரவேசிக்கிறீங்க. ஆனா பாபா அப்படி கிடையாது. டைரக்டா மேல இருந்து இங்க பூமியில பிரம்மா உடலுக்குள்ள பிரவேசம் ஆகிறார். அவரை தான் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்றோம். ஆனா அவருக்கு யாருமே தாயோ தந்தையோ கிடையாது. அப்ப எப்படி பிறந்தாரு? ஜஸ்ட் ஒரு உடம்ப ஆதாரமா எடுக்கிறாரு, அவ்வளவுதான். ஏன்னா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கறதுக்காக தானே கூப்பிட்டீங்க. அது அந்த ஞானத்தை நேரடியா வந்து உங்களுக்கு கொடுக்கறேன். உடம்பு நினைக்கிறதுனாலதான் துக்கம், ஆத்மான்னு நினைங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஸோ இங்க எல்லாருமே பிராமணர்கள், அன்னப்பறவைகள். ஆனா வெளி உலகத்துல கொக்கும் இருக்குது. மதுபன்ல அப்படி கிடையாது, எல்லாருமே பிராமணர்கள். அதனால ஞானத்தின் விஷயத்த மட்டும்தான் தங்களுக்குள்ள பேசுவாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ஸோ நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றோம், அதுக்காக தான் பாபா வந்திருக்கிறார். அதனால ஒருவருக்கொருவர் பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு வழி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சாப்பிடும்போது கூட பாபா நினைவுல சாப்பிடுங்கன்னு நம்ம சிக்னல் கொடுக்கணும். அதுவும் யுக்தியா மரியாதையோட சொல்லணும். பாபா நினைவுல சாப்பிட்றீங்கல்ல அப்படி சொல்லணும். இதுதான் ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்றது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய குழு. வெளியிலயோ விகாரிகள் இருக்கிறாங்க, அதனால அவங்களுடைய கவர்ச்சியில ஈர்க்கப்படுறீங்க. இங்க அவங்களுடைய கவர்ச்சி எல்லாம் கிடையாது. இது ஒரு மிலிட்ரியாவும் இருக்குது, குடும்பமாவும் இருக்குது. அதனால யாரை சந்திச்சாலும் பகவானை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். ஒரு சிவன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் விபூதியும் ஒரு அட்டையும் கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு ஓம் நம சிவாய சொல்லுங்க, ஓம் நம சிவாய சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அதனால எந்த நன்மையும் கிடையாது. பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து நீங்க இப்படிதான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றதுலதான் நன்மை இருக்குது. அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால
நாம குடும்பத்துல இருந்தாலும் புத்தியினால மதுபன்ல இருக்கிறதாவே நினைச்சுக்கோங்க. இல்ல சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இன்னும் பெஸ்ட். ஏன்னா மதுபன்ல கூட கொஞ்சம் முயற்சி பண்றதுனால அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா சூக்ஷ்மவதனத்துல பக்காவா இருந்தாதான் அங்க போக முடியும். அப்ப நான் அங்க இருக்கிறேன், அந்த உலகத்தை சார்ந்தவன் அப்படின்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் 2 அப்பா இருக்கிறாங்க. ஒண்ணு லௌகீக தந்தை வீட்டுல இருப்பாரு. இருந்தாலும் பகவானை நினைக்கிறாங்கல்ல. ஏன்னா லௌகீக தந்தை யாரும் காட்ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க. அவர் மூலமாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறதும் கிடையாது. ஸோ பரலௌகீக தந்தை கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பூம் 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 பூம்னு இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றார். அதுலதான் புண்ணியம் இருக்குது. ஏன்னா உண்மையான பிராமணர்கள் நாம தான். அந்த சன்னியாசிகள் கூட அவங்க ஞானத்தை சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க, இந்த உலகத்தின் சுகம்லாம் காக்க எச்சத்துக்கு சமன்ட்டு. அது கரெக்டு தான். ஆனா இதுக்கப்புறம் சொர்க்கம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது துறவற மார்க்கம், அது தனி தர்மம். நம்ம தர்மம் சுகமான தூய்மையான இல்லற மார்க்கம், சத்தியுகத்துல இருக்கும். அங்க தேவதைகளுடைய ராஜ்யம் இருக்கும். அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க, இன்னைக்கு அவ்வளவு அழுக்காகிட்டாங்க. அதனாலதான் தூய்மையாக்குபவரே வாங்கன்னு கூப்பிடுறோம். ஒரு பக்கம் அப்படி கூப்பிடுறோம், இன்னொரு பக்கம் அவரு எல்லா இடத்துலயும் நிரம்பியவர்னு சொல்றோம். இன்னொன்னு ஜோதியோட ஜோதியா கலந்துடுவோம்னு சொல்றோம். அப்ப மறுஜென்மத்தை ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ மனிதர்கள் ஆளுக்கால் ஒரு வழியை உருவாக்கிட்டாங்க. ஸோ நாளுக்கு நாள் வழிமுறைகள் மதங்கள்லாம் அதிகமாயிட்டே இருக்குது. சன்னியாசிகளுடைய வளர்ச்சி கூட அதிகமாகுது. அதிலும் நிர்வாண சன்னியாசிகள், அகோரிகள் சொல்றோம் இல்லையா, அது கூட வளர்ச்சி அடையுது. ஆனா யாரு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அந்த தர்மத்திலே இருந்து அதன்படி நடக்கிறாங்கன்னா அந்துமதி சோகதி ஆயிடும். அதாவது கடைசியில அவங்க புத்தியில என்ன இருந்துச்சோ அதற்கேற்ப பிறவி. உதாரணத்துக்கு ஒருத்தர் அதிகமா சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயத்திலே மூழ்கி இருக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்மத்துல சின்ன வயசுல சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணிடுவாங்க ஈஸியா. ஸோ அதனால பாபா சொல்றாரு, இப்ப நான் இன்ஜினியரு, டாக்டர், நல்லா படிக்கிறவன், இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் தேக அபிமானம். வெறும் உங்களை அசரீரி ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உடம்ப பார்த்தும் பார்க்காம இருங்க. தேகத்தோடு சேர்த்து எல்லா தேக சம்பந்தத்தையும் விட்டுடுங்கன்ற. ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் இந்த நினைவு நிலைச்சிடாது, அதிக நேரம் எடுக்கும். மாயாவும் நினைவு செய்ய விடாம சண்டை போடும். மற்றபடி நம்ம எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலை தான். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் வயோதிக நிலை தான். ஒரு பக்கம் விநாசம் நடந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஜென்மம் வேற எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மறுஜென்மம் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க, மறுபடியும் குழந்தையா பிறப்பாங்க. ஸோ அப்போ விநாசம் ஆகும்போது ஒரு சிலர் கர்ப்பத்திலே இருப்பாங்க, ஒரு சிலர் வேற எங்கேயாவது இருப்பாங்க. மொத்தத்தில் எல்லாருமே அழிஞ்சுதான் ஆகணும். அவங்க அங்க கணக்கு முடிச்சுட்டு திரும்பி போகணும். ஸோ அதனால அடுத்தது கர்ப்பத்துக்கே போனாலும் பாபா மறக்காத அளவுக்கு ஆழமா மைண்ட்ல பதிவாகணும். வேற எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, இல்லாட்டினா அதிக தண்டனை வாங்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால யோகத்துல மட்டும் இருக்கணும். யோகத்துல இருந்துட்டு பாவமும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில குழந்தை, நான் இவ்வளவு நேரம் உங்களை நினைச்சேன் பாபான்னு சாட்டு எழுதிட்டு நான் முகத்தை கருப்பாக்கிட்டேன், அதாவது காமத்துல விழுந்துட்டேன்னு வேற எழுதுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைய பக்குவம் இல்லாத குழந்தைன்றார். நாம இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்க இருக்க போறோம், அப்புறம் இங்க இருந்து போயிட போறோம். அது வரைக்கும் தூய்மையா இருக்க மாட்டீங்களா? அதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு. அதாவது முஸ்லிம் மதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, நாய் மட்டும் சொர்க்கத்துக்கு வராது,
ஏன்னா அந்த நோவாவின் பேழையில எல்லா விலங்குகள் பறவைகள் ஒரு ஒரு ஜோடி ஏற்றும் போது இந்த நாய் என்ன பண்ணிச்சான், அந்த படகுலயும் காமத்துல ஈடுபட்டுச்சான். அதனால சொர்க்கத்துக்கு வரல. அந்த நாய் வேற யாரும் இல்ல, மனிதர்களாகிய நாம தான். இல்ல, நம்மள தானே தயார்படுத்துறாரு. இப்ப பாபா ஞானம் எடுத்தும் காமத்தை விடாதவர்களை அப்படி சொல்றாங்க. ஆனா இத சொன்னா முஸ்லிம்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா. காமத்துல ஈடுபடுற நாயே சொர்க்கத்துக்கு வராதுன்னா அப்ப அவங்க காமத்தையே விடலன்னா அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு வருவாங்க? யோசிக்கணும் இல்லையா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், அது வரைக்கும் காமம் இல்லாம இருக்க முடியாத. எல்லாமே அழிய போகுது. அதனால எதுக்கு மத்ததன் மீது பற்று வைக்கிறீங்க? என்ன மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். அதனால சார்ட் பார்த்துக்கிட்டே இருங்க, எவ்வளவு நேரம் நினைவு பண்றேன், ஏதாவது கரை படிஞ்சிடுச்சா, அதாவது பாவம் செஞ்சிருக்கிறேன்னா, எத்தனை பேருக்கு பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கிறோம், முயற்சி செய்ய வைக்கிறோம், உடலால மனசால பொருளால இந்த ஆன்மீக சேவைக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த சார்ட்ல எழுதிக்கிட்டே இருக்கணும்ன்றார். ஸோ இதுல கவனம் கொடுக்கணும். சரி, இதை பயிற்சி பண்ணலாம். ஸோ பாபா சொல்றாரு, அவங்கவுங்க இறக்கும் பொழுது என்ன முயற்சியில இருக்கிறாங்களோ அதுதான் அடுத்த ஜென்மத்துல இருக்கும். அப்ப நான் முழுக்க முழுக்க பாபாவும் சொர்க்கத்தையும் மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன்னா பரந்தாமத்துக்கே போயிடுவேன். அப்படி இல்லைனாலும் உயர்ந்த நல்ல டிசிப்ளினான குடும்பத்துல பிறப்பேன். இப்ப காமம் கோபம் உலகில் விஷயத்துல இருந்தேன்னா அந்த மாதிரி குடும்பத்துல போய் மாட்டிக்குவேன். ஸோ அதனால எச்சரிக்கையா ஒரு பாபாவுடைய நினைவுல மட்டும்தான் நான் இருப்பேன். அதனால தேக உணர்வுல நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் புத்திசாலி இதெல்லாம் விட்டுட்டு நான் செத்து போயிட்டேன், வெறும் ஆத்மா. அப்பாவை நினைவு செஞ்சு செஞ்சு என் ஆத்மால இருக்கிற குப்பையெல்லாம் நீக்கிட்டு இருக்கிறேன். இதே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால யாரை பார்த்தாலும் அந்த சரீரமே தெரியக்கூடாது, ஆத்மாவை தான் பார்க்கணும். இந்த பயிற்சி பண்ணணும். தேக சம்பந்தத்தையே விட்டுருங்க. ஒரு பரமாத்மாவுடைய நினைவு நிலைக்கிற அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா மாயா விடாதுதான். அதையும் மீறி மாயாவை எட்டி உதைக்க சொன்னார். எட்டி உதைச்சிட்டு பாபாவை பிடிங்க. ஸோ இதோடைய நினைவாக மார்கண்டேயன் கதையில பாத்தீங்கன்னா 16 வயதுக்கு பிறகு அவன் இறந்துடுவான்ட்டு இருக்கும். ஸோ அந்த 16 வயது வரும்போது அவன் சிவலிங்கத்தை கெட்டியா கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப அவன் மேல யமன் பாசக்கயிறை வீசும்போது சிவன் எட்டி உதைக்கிறார். அப்ப இந்த கலியுகத்தை எட்டி உதைங்க, மாயாவை எட்டி உதைங்கன்னு சொல்றதுதான் இந்த விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் வானப்பிரஸ்த நிலை, வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்துல இல்லையா. ஒரு 90 வயசு தாத்தா 16 வயசு பொண்ணு திருமணம் பண்றாரு, லவ் பண்றாருன்னா சிரிப்பாங்கல்ல. அந்த மாதிரி 90 வயது தாத்தா தான் நாமன்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளவு வயசா இருந்தாலும் ஆத்மாவுடைய வயசு ரொம்ப வயோதிக நிலை. ஸோ அதனால ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஜென்மமே எடுப்பாங்க. கலியுகத்துல பிறந்தா என்ன ஆகும்? உலகம் அழியும் போது பிறந்தா இப்ப உக்ரைன்ல, பாலஸ்தீனத்துல, ஈரான்ல எல்லாம் பிறக்கிற, இஸ்ரேல் எல்லாம் பிறக்கிற குழந்தை நிம்மதியா இருக்குமா? அந்த சத்தம் நமக்கே தூக்கி வாரி போடும். தீபாவளி வெடி வெடிச்சாலே தூக்கி போடுது. அது ஒரிஜினல் பாம்பு. எப்படி இருக்கும் குழந்தைக்கு? என்னென்ன நோய் வரும் அந்த அதிர்ச்சியில. ஸோ மறுபடியும் இன்னொரு ஜென்மம் இங்க எடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி யுத்த பூமியில எடுத்துடக்கூடாது. ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதனால இந்த உடம்புல இருக்கும்போதே எல்லா கணக்கையும் பாபா நினைவுல இருந்து முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம், தண்டனை அடைஞ்சு கிடையாது. அதனால சார்ட் எழுதுங்க, முகத்தை கருப்பாக்கிக்காதீங்க, பக்குவமற்றவரா இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போறோம். அதுக்கப்புறம் காமத்தை தூண்டக்கூடிய எதுவுமே இந்த உலகத்துல இருக்காது. அவ்வளவு பரிசுத்தமா இருப்போம். அந்த உலகத்துக்கு போகணும்னா இப்ப என் மனசுல கூட காமம் வரக்கூடாது. எல்லாமே அழிய வேற போகுது. அதனால சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ மனிதர்கள் ஹடயோகிகள் எண்ணங்களே இல்லாம இல்ல எந்த தாட்ஸும் இல்லாம உட்காரணும்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது.
நான் ஆத்மா நினைக்கிறதும் ஒரு எண்ணம் தான், பரமாத்மாவை நினைக்கிறதும் ஒரு எண்ணம் தான். வீண் எண்ணம் தான் வரக்கூடாது, விகார எண்ணம் தான் வரக்கூடாது. நல்ல எண்ணம், சுத்தமான எண்ணம் வரலாம். சோ மற்றபடி கண்ணை மூடிட்டு மயக்கம் அடைகிறதுக்கு பேரு தியானம் கிடையாது. ஸோ அப்படி அடயோகிகள் பண்ணுவாங்க. ஈஷா யோகால 2 நாள் 3 நாள் அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருப்பாங்களாம். அது மாதிரி சில இடத்துல பிகேஸே முயற்சி பண்றாங்க, அறியாமை. அது அது நம்ம லட்சியம் கிடையாது. ஸோ 10-15 நாள் அப்படியே எந்த நினைவும் இல்லாத நிலையில இருக்கிறதுக்கு பயிற்சி பண்றாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு பிறகு ஏந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மண்ணுக்கு அடியில போய் பள்ளம் தோண்டி வச்சு உட்காந்துட்டு மேல வந்து தட்டு போட்டு அது மேல மண்ணு போட்டு மூடியெல்லாம் வடநாட்டுல இப்பவும் பண்றாங்க. அது அந்த மாதிரி யோகா. அதனால எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா நமக்கு யோகா செஞ்சுட்டு இருக்கிறோன்றது ஞாபகம் இருக்கணும். அப்பதான் புத்தியில இருக்கிற தமோ பிரதான குப்பை நீங்கும். அப்பதான் சதோ பிரதானமாகி சதோ பிரதானமான உலகத்துக்கு போவோம். சதோ பிரதானம் ஆயிட்டாலே இந்த உடம்பை விட்டுடுவோம். அதனால இந்த யோகத்தின் யாத்திரையில இருக்கிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ மற்றதெல்லாம் உங்களை பிடிச்சி இருக்குதுன்னா அது அழிய போகுது, அதுல புத்தியை செலுத்தக்கூடாதுன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும். ஏன்னா எப்ப அழியணும்ன்றது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. கொசு கூட்டம் மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. ஒரு செகண்ட் தான், அந்த செகண்ட்ல ஏதாவது நினைவு வந்தா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒவ்வொரு வினாடியும் பாபாவை தவிர எந்த நினைவும் வரக்கூடாது. அதுல கவனம் இருக்கணும். ஸோ முஸ்லிம்கள் வந்து ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா மாஷா அல்லான்னுவாங்க, அல்லாவின் சித்தப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஆனா நமக்கு தெரியும் இது அல்லாவின் சித்தம் இல்ல, நாடகத்தில் பதிவானபடி நடக்குது. அதனால இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்க கர்மாதீத்த நிலை அடைஞ்ச உடனே உலகழிவு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா உலகழிவு வந்து பயங்கரமா இருக்கும்ன்றாரு. அதை பத்தி சொல்லவே மாட்டாருன்னா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அளவுல இருக்கும்ன்றார். ஆனா அதே நேரத்துல பாபா குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆனந்தத்தின் உச்சத்துல ஒரே சீரா இருக்கும்ன்ற. அப்பதான் எல்லாரும் இவங்க கடவுளுடைய குழந்தைன்னு ஏத்துக்குவாங்க. உண்மையில பாதிக்கப்பட மாட்டோம் நாம. அதுக்குதான் இப்ப இந்த முயற்சி. குஷி குஷியா இந்த உடலை விட்டு போவோம். குஷியில உங்க முகம் எப்பவுமே மலர்ந்து இருக்கும்ன்றார் கடைசியில. கல்ப கல்பமாக சங்கம் யுகத்துல நீங்க இந்த முயற்சி பண்ணுவீங்க. அதே நேரத்துல உலக அழிவு வந்து அணுகுண்டு மூலமாகவும் இயற்கை சீற்றங்கள் மூலமாகவும் நடக்கும். ஆனா உங்க புத்தியில நான் போக போறேன்றது மட்டும்தான் இருக்கணும். பாருங்க, நான் வீட்டுக்கு போகணுன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போறேன். அப்ப எப்படா உலகம் அழிஞ்சு இந்த உடம்பு விட்டு நான் போவேன்றது உங்களுக்கு அப்ப ஏக்கமா இருக்கும். இல்ல ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைக்கு எப்படா வீட்டுக்கு போகணும்னு தோணுமே, அந்த மாதிரி ஏக்கம் இருக்கும். ஸோ குழந்தைங்களுடைய புத்தியில இந்த ஏக்கம் இருக்கணும்ன்ற. அது எப்ப இருக்கும்? ஒரு பாபாவை தவிர வேற எந்த நினைவும் இல்லாம எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழிஞ்சி இந்த ஏக்கம் இருக்கும். அப்பதான் உயர்ந்த பதவியும் அடைவீங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஞானத்தை கொடுங்க. பெண்களா இருந்தா பிறந்த வீட்டுக்கும் கொடுங்க, மாமியார் வீட்டுக்கும் ஞானத்தை கொடுங்க. அதுதான் வீட்டில இருந்து சேவை தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை நினைவு பண்ணீங்கன்னா ஆஸ்தி கிடைக்கும்னு சிவபாபா சொல்றாருன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். இப்ப ஆஸ்தி அடையணும்னா என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படிங்கிற செய்தியை கொடுக்கறது நம்மளுடைய கடமை. இல்லாட்டினா கடைசி நேரத்துல எங்களுக்கு ஏன் கொடுக்கல, இந்த நேரம் வந்து கொடுக்குறீங்க, இப்ப எப்படி நாங்க முயற்சி பண்ண முடியும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால்தான் இப்பவே நம்ம தொடர்புல வர எல்லோருக்கும்
இந்த ஞானத்தை கொடுத்துடணும். அது மட்டும் இல்ல, விநாசம் எதிரிலே இருக்குதுங்க, கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. சத்தியுகம் வரப்போகுது, அப்புறம் நீங்க இதை கேட்குறீங்களா கேட்கலையான்றது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். வாக்குவாதம் எல்லாம் பண்றது கிடையாது. இல்லைங்க, கொடுக்க வேண்டியது எங்க கடமைங்க, நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க இஷ்டம்ட்டு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா ராவணன் உங்களை நரகவாசி ஆக்கிட்டான், இந்த 5 விகாரம். ஸோ அதை விட்டாதான் நீங்க சொர்க்கவாசி ஆக முடியும். அதை விடுறதுக்கான வழியைத்தான் பாபா சொல்லி கொடுக்கிறார். பாரதவாசிகளை எழுப்புங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அஞ்ஞான உறக்கத்துல. சிவன் கோயில்ல போய் புரிய வைங்க, விஷ்ணு கோயில்ல போய் புரிய வைங்க. என்ன நினைச்சா பாவம் அழியணும்னு புரிய வைக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப 84 பிறவி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப நல்ல விஷயத்த நாங்க சொல்றோம். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் தானே அவரை சொல்றோம். ஸோ கொஞ்சம் புரிய வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸோ இதுதான் உங்களுடைய தொழிலேன்றார். இதுல ஒன்றும் நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, ஜாலியா இருக்கும் இதை சொல்றது. என்னை நினைவு செய்யுங்கன்னு தந்தை சொல்றாரு, அவ்வளவுதான். இப்ப கிறிஸ்தவர்கள் ஜெகோவின் சாட்சிகள் தினமும் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா போயிடுவாங்க ஊழியம் பண்றேன்ட்டு. அப்ப நம்ம எவ்வளவு பண்ணோம், அவங்க கிட்ட செய்தியே கிடையாது, இருந்தாலும் அவங்க பண்றாங்க. ஸோ ஆத்ம உணர்வுடையவராகி இந்த ஞானத்தை கொடுக்கும் போது இதோடைய பவர் நல்லா இருக்கும். ஸோ லக்ஷ்மி நாராயணனுடைய வரலாறு, 84 பிறவிகளுடைய வரலாறு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லுங்கன்றார். அடுத்தது பாபா சொல்றாரு, சர்வசக்திவான் தந்தையுடைய துணை இருக்குதுன்ற அந்த ஞாபகம் இருந்தா உங்க பிரச்சனைகள்லாம் தூரம் ஓடி போயிடும். இல்லையா, அவரு கூட இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சாலே பிரச்சனை ஓடி போயிடும்ன்றார். ஸோ எந்த குழந்தைங்க பரமாத்மாவின் சிநேகியா இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய சிநேகமானவரை எப்பவுமே கூடவே வச்சிருப்பாங்க, அதாவது கடவுளை கூடவே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க முன்னாடி எந்த பிரச்சனையும் வராது. கடவுள் இருக்கிற இடத்துல பிரச்சனை வருமா? பிரச்சனை வருது அப்படின்னா அங்கேயே அழிச்சிடுங்கன்றார். எப்படி? பாபாவோடு இணைந்த ரூபம் ஆயிட்டீங்கன்னா பிரச்சனை அங்கேயே அழிஞ்சிடும், அதாவது பாபா நினைவுல நிலைக்கிறதன் மூலமாக. அப்ப அந்த பிரச்சனை வளராது. அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்கன்னா அது அழிஞ்சிடுச்சு, வீண் எண்ணம் வரக்கூடாது. அதனால அந்த பிரச்சனைகளுடைய உருவாக்கத்தை கட்டுப்படுத்துங்கன்றார். இல்லையா, முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். ராவணனுக்கு ஒரு தலை வெட்டினா இன்னொரு தலை வர மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால சம்பூர்ணத்தன்மைய பக்கத்துல கொண்டுட்டு வரணும், பிரச்சனைகளை தூரமா விளக்கணும். சம்பூர்ணத்தன்மைனா என்ன? பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ், பாபாக்கு சமமான நிலை பக்கத்துல வரணும், பிரச்சனைகள் தூரம் ஓடணும், ரிவர்ஸ்ல பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? பாபா நினைவுல இருந்து டக்கு 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 டக்குன்னு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுதான் சம்பூர்ண நிலை, எல்லாம் கரெக்டா நடக்குது அப்படின்ட்டு. ஸ்லோகன்: அன்பிற்குரியவர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணாம விடுபட்டவர் ஆகிறதுக்கான முயற்சி செஞ்சீங்கன்னா தானாகவே அன்பிற்குரியவராக ஆகிடுவீங்க என்று. இல்லையா, பாபாவுடையவர், பாபா மேல அன்பு வரணும்னா மற்ற விஷயங்கள் வந்து நீங்க விடுபட்டாலே பாபாவுக்கு அன்பானவரா ஆயிடுவீங்க. ஏன்னா பாபாவுக்கு பிடித்த குழந்தைய எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிற குழந்தை தான். பாபா சொல்றாரு, நீங்க யார் கூடயாவது அன்பா பேசுறது கூட எனக்கு பிடிக்கலன்றார். மெய் மறந்து பற்றுனால பேசுறது எனக்கு பிடிக்கலன்றார். அப்ப எப்படி லவ் பண்றாரு நம்மளன்னு பாருங்க. இல்லையா, இப்ப ஒரு கணவன், ஒரு காதலனுக்கு எந்த காதலிய பிடிக்கும்? மற்ற பசங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறவளையா பிடிக்கும்? எந்த நேரமும் போன் பண்ணா என்கேஜாவே இருக்குதுன்னா அவளை பிடிக்கும்?
அந்த மாதிரி பாபாவோட மட்டும் புத்தி இணையிற குழந்தையத்தான் பாபாவுக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் மற்றவங்க கிட்ட இருந்து விலகி இருந்தா தானாவே பாபாவுக்கு பிரியமானவர் ஆயிடுவீங்கன்னு சூப்பரான ஸ்லோகன் சொல்றாரு. அடுத்தது பாபா சொல்றாரு, ஆடாத அசையாத ஒரே சீரான சமநிலையின் ஸ்திதிய அனுபவம் செய்யுங்க. ஸோ நேரத்துக்கு நேரம் பலவிதமான தடைகள் வருது இல்ல, பலவிதமா தடை வந்துகிட்டு தான் இருக்குது. அது கடைசி வரைக்கும் வரதான் செய்யும். ஆனா ஒரு சிறப்பான மாணவர் மாயைக்கு வசமாகி உங்களை எதிர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல, இப்ப சென்டர் நடத்துறாங்க, சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டரையோ பிரதரையோ ஒருத்தரை எதிர்த்து பேசுறாங்க, மாயைக்கு வசமாகி சேவையிலும் தடை பண்றாங்க. அப்படின்னா அந்த நேரத்துல பயப்படுறீங்களா? ஐயோ என்ன இவங்க எதிர்க்கிறாங்களேன்னு பயப்படுறீங்களா? பயப்படுறது இல்லதானே. அந்த நேரம் என்ன பண்ணணும்? அந்த ஆத்மாவை நன்மை அடையணும்ன்ற கருணை உணர்வு தான் இருக்கணும், கருணை தான் காட்டணும். அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. அந்த பார்வையில அந்த கருணை இருக்கணும். மாயின் வசமாயிடுச்சே இந்த குழந்தை, ஏன்னா அந்த நேரம் பேசுறத அவங்க ஏத்துக்க கூட முடியாத நிலையில இருக்கலாம். அந்த கண்ணுல பார்வை கருணை இருக்கணும். அதனால இதுதான் இருக்கணுமே தவிர அந்த நேரம் வீண் எண்ணங்களே உங்க மைண்ட்ல வரக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்க ஆடிடுறீங்க, அசைஞ்சிடுறீங்கன்னு அர்த்தம், மார்க் குறைஞ்சிடும். இதெல்லாம் டெஸ்ட் பேப்பர். இது மாதிரி வரும்பொழுதும் அந்த கருணை இருக்கணும். அடுத்த செகண்டே அவங்க கிட்ட சிரிச்ச முகம் மாறாம பேசணும். என்னடா இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்கள அவாய்ட் பண்றீங்கன்னா வெறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம், வீண் எண்ணம் வந்துருச்சுன்னு அர்த்தம், அப்ப அசைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மார்க் குறையும். இதுல கவனம் இருக்கணும். அதனால யாரு ஒவ்வொரு ஆத்மாவின் பாகத்தையும் சாட்சிய விலகி பார்க்கிறாரோ, அந்த சாட்சி மனநிலை பார்வையாளர் மனநிலையில இருந்து பார்க்கறாங்களோ, அவங்க தான் எப்பவுமே ஆடாத அசையாத எக்ரஸ் மனநிலையில, அதாவது ஒரே சீரான மனநிலையில இருப்பாங்க. ஸோ செம பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இது இல்லையா? ஸோ வரதானம், ஸ்லோகன் இது எல்லாமே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ பாபா சொல்றாங்க, யாரு பாபாவுக்கு பிடிக்கும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் யாரு விலகி இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். காதலனுக்கு தெரியாம காதலி மற்றவங்களுக்கு ஃபோன் பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், ஈஸியான வழி இருக்குது இப்ப. ஆனா கடவுளுக்கு தெரியாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால எப்ப ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் நான் பாபாவை தவிர வேற யாரோடவும் புத்தியை இணைக்கலன்றது என் காதலன் பார்க்கணும். அப்பதான் நான் பாபாவுக்கு ஏத்த ஜோடி, அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி. இப்ப எல்லாத்துல இருந்தும் புத்திய, அதாவது யாரு கூடயும் பேசாம இருங்கன்னு அர்த்தம் இல்ல, அன்பாவும் பேசுங்க, ஆனா விலகி பேசுங்க, போய் ஒட்டிக்க கூடாது. அப்படி டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்த சேவை பார்க்கணும். இதுல கவனம் இருக்கணும். ரொம்பவும் வளவலனும் பேசாம அப்படி ஷார்ட்டா ரத்தின சுருக்கமா பேசணும். அப்ப தானாகவே பாபாவுக்கு பிரியமானவர்களாக நான் ஆகிடுவேன். அப்படி நான் இன்னைக்கு இருக்க போறேன் பாபா. அடுத்தது ஸ்லோகன்ல பாபா என்ன சொல்றாரு? அதுதான் விடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. வரதானத்துல ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, பிரச்சனைகளை வளர்க்க கூடாது, தண்ணி ஊத்து வளர்க்க கூடாது. தண்ணி ஊத்துறதுன்னா என்ன அர்த்தம்? வீண் எண்ணம் வரவிடக்கூடாது. பாபா நினைவுல இருக்கணும். பாபா நினைவுல இருந்து ஒரு செகண்ட்ல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்ப உங்களுடைய அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் பக்கத்துல வந்துடும், பிரச்சனை தூரம் போயிடும். ஸோ இதோடைய தொடர்பாகவே அவ்யக்த இஷாரால என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தடையை ஏற்படுத்துறாங்க லௌகீகத்திலேயோ அலௌகீகத்திலேயோ அப்படின்னா அவங்க மேல கருணை தான் வரணுமே தவிர ஒரு வீணான எண்ணம் கூட வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? விலகி சாட்சியாளரா அவங்க நடிப்பு அப்படி இருக்குது, இருந்தாலும் என் கருணை பார்வையின் மூலமாக அவங்க நடிப்பையும் நான் மாத்துறேன் அப்படின்னு நான் இருக்க போறேன். மொத்தத்துல எல்லாத்துலயுமே பாபாவுடைய நினைவு எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கிறேன். இதே சிந்தனையில இருக்கணும்.